அடிக்க கூடாதுன்னு நினைச்சா சார் கார் பார்க்க வந்திருக்கேன் சார். புரியல. கார் வாங்க வந்திருக்கேன். வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான ஒரு பிராங்க் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக பிரதர் வந்து எங்களை கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. பிரதருடைய ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போரூரில் கொலப்பாக்கத்தில் சென்னையில் இருக்குது. F&S டாய்ஸ்ன்னு சொல்லி இந்த காரு பைக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஓட்டுவோம், காரு பைக்லாம் ஓட்டுவோம்ல, அதெல்லாம் அப்படி அச்சஸ்லாம் வந்து டாய்ஸில் வச்சிருக்கிறாரு. இதோட மாடல்ஸ்லாம் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு க்ளோஸில் காட்டுறேன் பாருங்கள். ப்ளஸ் இங்கே ஒரு ஃபன்னான வீடியோ பண்ண போகிறோம். நீங்களும் வந்து இங்கே கார் வாங்க நினச்சிங்கன்னா இல்லை பைக் வாங்க நினச்சிங்கன்னா 2000லேருந்து ஆரம்பிச்சு 10,000 வரைய பைக் இருக்குது. கார் பார்த்தீங்கன்னா 4,000லேருந்து 10,000 இருக்குது. அப்புறம் ஜீப் மாடல் ஒன்று இருக்குல்ல, ஜீப் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000லேருந்து ஒரு 18,000 வரைக்கும் மாடல் சார். 18,000 வரை இருக்குது. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஓட்டுற கார் மாதிரி பைக் மாதிரி யூனிக் ஸ்டைல் இருக்கு. இதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ரேஸ் கார் மாதிரி ஒரு ஸ்டைல், இது மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் காட்டுறேன். எல்லாரோட பிரைஸ் அமௌண்ட்டையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், யூஸ் பண்ணிக்க. இங்கே ஒரு ஃபன்னான வீடியோ பண்ண போகிறோம். நம்ம கட்டரம்பு சேனல் பேரை சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் கண்டிப்பா இருக்கு. சூப்பர். அட்ரஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? ஒரு சூப்பரான ஃபன்னான வீடியோ பண்ண போகிறோம். இங்கே வரக்கூடிய கிளைண்ட்ஸை வந்து ஃபன் பண்ணிக்கிங்க. ஏன்னா என்னால் நான் சமாளிச்சுக்கிறேன்னு சார் சொன்னனால தான் வந்திருக்கிறோம். கடைசியில் ஃபைனலாக அவங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? சமாளிச்சுங்க, நீங்கள் சொன்னால் தான் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் கார் பார்க்க வந்திருக்கேன். புரியல. கார் வாங்க வந்திருக்கேன். வாங்க எந்த கார் வாங்க வந்தீங்க? எல்லோ கலர் போகணும். வயசு ஏஜ் 3 வயசு. வெயிட் பண்ணுங்க, தள்ளிடுங்க தொடச்சிட்டு வரேன். வண்டியை ஃபுல்லாக துடைக்காமல் விட்டு போயிடுறாங்க. காலையில் ஃபுல்லாக நீங்கள் வேலையை போட்டுட்டு நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. உட்காருங்க, நில்லுங்க வரேன். தண்ணி குடிக்கிறீங்களா? வேணாம் சார், இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் சார். சாப்பிட்டு வந்துட்டீங்க. நீங்களாம் சாப்பிட்டு வந்துட்டீங்க. சரிங்க, காலையிலேருந்து சாப்பிடலை. ஓனர் போட்டு நம்மளை வச்சு செய்கிறாரு சார். ஒரு ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறதுக்கு நம்ம தான் கிடைச்சோம் பொழுது வச்சு செய்ன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 3 வயசு. பைக்கா சார்? காரு சார். கார் தானே சார் கேட்டேன். ஏதோ ஓட்டலாம். 2 வயசுக்கு தான் ஓட்ட முடியும். 2 வயசு கூட ஓடுது. எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு செட் ஆகிற காரு. உங்களுக்கு எல்லோ கலர் தான் வேணுமா? ஆமாம் சார். அப்படிங்க வாங்க. கரெக்டுங்க. அவர் தலை கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஓகே பாருங்க, இது ஒரு எல்லோ தான். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. எல்லோவில் வந்து இன்னும் ரெண்டு கார் இருக்குது. அந்த ஒரு கார் 2 கார் இருக்கா சார்? ஆமாம். 8 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா 2 மணி நேரம் கண்டினியூவாக ஓட்டலாம். நீங்கள் இப்போ வெளியில் ஓட்டிட்டு போகிறனாலும் நீங்களும் ஏதாவது அர்ஜென்ட்டு காய்கறி ஏறி வாங்கணும்னாலும் அர்ஜென்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் உங்கள் வெயிட் தாங்குச்சுன்னா ஓட்டலாம். என் வெயிட் இது கண்டிப்பாக தாங்காது சார். தாங்காதுன்னு தெரியல, அங்கே அறிவு இருந்தால் போதும். என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்டேன். ஸ்பீடு வண்டி வேணா அவங்களுக்கு வாங்கிட்டேன்னா? ஸ்பீடா சார்? ஸ்பீடு இருக்கா? ஸ்பீடு வண்டி வந்து அதையும் காட்டுங்க சார். கரம் பிடிச்ச வந்துட்டான்டா. என்னத்தை சொல்ல சார், சொன்னால் சங்கடமாக இருக்குது சார். வயிறு வலிக்கும் அங்கள். நக்கு. நீ சாப்பிடு. ஒன்று அங்கள் டேய் அங்கிட்டு போடா. ஓனரோட மயங்க அநியாயம் பண்ணுவா. அப்படிதாங்க யார் சார் அவன்? ஓனரோட மயங்க போடா. என்ன சார் அநியாயம் பண்ணுறான் அவன்? ஓனரோட பையன் சார், சும்மா அப்படிதான் பண்ணுவானுங்க. சொல்லிட்டு கேட்க மாட்டான். தம்பி அங்கிட்டு போ, அப்பாட சொல்லுவா. சார் இது மாரிலாம் இருந்தால் கஸ்டமர் எப்படி சார் வருவாங்க? இவாய் அடுத்தவங்க பையில கேட்கலாமா? நான் கடை தேடி வந்துருக்கிறேன். நல்ல கடைன்னு சொல்லியிருக்காரு ஃப்ரெண்டு. அவன் இப்போ உள்ள வந்து இதுமாரி பண்ணுறான். நான் சொல்கிறது நிமிஷம் கேளுங்க. ஓனரோட பையன் கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாத பையன். அவனை ஒன்றும் சொல்லவும் முடியாது. எப்படி சொன்னால் கேட்பானா? சொல்லுங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் பேரன் பேத்தியாக இருந்தால் உங்கள் பையன் வந்து ஏற்றுக்குருவீங்களா? அது மாதிரி விட்டுருங்க. சின்ன பையன். ஓ அப்படியா விஷயம்? தப்பா எடுத்துக்கிறாரு. வாங்க நீ கார் பண்ணு. சரி நீ போ வேற வண்டி எடுத்து ஓட்டு. அப்பாட சொல்லவா? அப்பாட சொல்லவானையா கொண்டே விடுவேன். ஷார்ட்டை பண்ண அடிச்சு விடுவேன். மாமாட்ட முழுக்கலாமா? மாமாட்ட மன்னிப்பு கேளுவா. மாமா சொல்றேன், தாத்தா சொல்றா. பரவாயில்ல, பேண்ட்ல எடுக்காத. கூடாது. ஓவரா பண்றான் அவன். மனசு இருக்கட்டும் சார். கடைக்கு கஸ்டமர் வந்து இப்போ அவங்க எல்லாம் நினைப்பாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிடுன்னு சொல்லிட்டேன். பெரிய பையன் ஆயிட்டேன். அவ்வளோ பெரிய பையன் ஆயிட்டேன். டேய் போ தம்பி. சரி போ. இப்போ வண்டி நிறுத்தி வாயை கட்டுவான். தப்பா எடுத்துக்கிறேன். சரி போ. சாரி அங்கள். போ வெளியில போகலண்ணா. வண்டி எடுத்து ஓட்டுனா வண்டி எடுத்து ஓட்டு. வண்டி எடுத்து அங்கிட்டு வரக்கூடாது. ஓனர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் சார், கேட்க மாட்டேங்கிறாரு சார். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? சார் இது வந்து 6000. இது வந்து சின்ன பிள்ளை ஓட்டலாம். உங்க
கரெக்டாக இருக்கும். பேரனுக்கா பேத்திக்கு சொன்னீங்க நல்லா இருக்கு. இது சரி தம்பி தள்ளுறா கலட்டலாம் மாட்டலாம். யார் சாமி இவன் எங்கிருந்து வந்திருக்கான்? சார் நான் கேட்க மாட்டேன். என்ன சார் இது? அங்கிள் இந்த தாத்தாவை என் கூட டான்ஸ் ஆட சொல்லுங்க அங்கிள் ப்ளீஸ். சார் என்ன சார் செய்யறது? நம்ம சொல்லி பார்த்தாச்சு சார். ஓனர்டையும் சொல்லி வச்சு இப்படி தொந்தரவு பண்றதுலாம் தப்பு தான். கடிச்சு வச்சு போடுவான். சோதிக்காதீங்க. செய்யணும் சார். மனசு பாதிக்கப்பட்ட பையன் செய்யலைன்னா அப்படிதான். முந்தானத்தை ஒருத்தர் இருந்தாரு செஞ்சான். ஓனர்ட்ட போன் அடிச்சு சொல்றது, போன் எடுக்க போனா அதுக்குள்ள தொடையில கடிச்சு வச்சு. அட பாவி பயங்கரமான ஆளா இருக்கேடா. சார் இதுல வந்து எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா தான் சார் இருக்கு. அப்படி வண்டியை விட இந்த வண்டி கொஞ்சம் அடி. வாங்குறவரை தொந்தரவு பண்ணாத சார். என்ன சார் இது? சார் உங்களுக்கு எல்லாமே இது நல்லா இதை பாருங்க சார். ஏன் சார் அங்க பாக்குறீங்க? ஏன் சார் அப்புறம் அடிச்சிருவாங்க. மனநிலை சரியில்லாமல் இருக்கிறா போல. உங்கள் முதலாளிக்காக தான் நான் பார்க்குறேன் சார். இப்போ பார்க்க விட மாட்டாரு சார். காரை பார்க்க தானே சார் வந்திருக்கேன். இது பண்ண என்ன சார் ஆகுது? நானும் சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்கிறேன் சார். நீங்கள் சொன்னாதான் இங்கே எடுப்படும். நான் சொன்ன போன் எடுத்துட்டு போன் எடுத்து சொல்லிட்டு வரேன். போடா அங்கிட்டு வந்துருச்சு. அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. உள்ள வைக்க தாத்தா. சார் சார் வாங்க சார். உள்ள வச்சுங்க தாத்தா. சார் வாங்க சார். என்ன பண்ணுறான் சார்? சார் போன் அடிச்சுக்கேன் சார். போன் அடிச்சுக்கேன். ஏய் பாருங்க சார். அடிக்க கூடாதுன்னு அடிக்க கூட அடிக்க கூடாதுன்னு நினைச்சா வெளியே போ வெளியே போ வெளியே போ வெளியே போ. என்ன சார் கொண்டு எடுத்து போடுவேன். உங்க அப்பாட்ட சொல்லவா? இந்த போன் போயிட்டு தான் இருக்கு. எடுக்க மாட்டாரு இவரு வேற. அம்மா எடுத்து வரேன் இரு. உங்க அம்மா எடுத்து வரேன் இரு பேசாம. சார் மறுபடியும் வரோம் சார். மறுபடியும் வரோம் சார். காதெல்லாம் பெருசா இருக்கு. இது என்ன சதையெல்லாம் தொங்குது? என்ன சார் இது? இருங்க சார் இருங்க சார். கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க சொன்னீங்க. சார். கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க சார். போ அப்படி அந்த பக்கம் போ. இந்த அம்மா எடுத்து வரேன். இந்த அம்மாவுக்கு தான் முடிச்சிருக்கேன். டேய் டேய் தொந்தரவு பண்ணாத. போ அந்த பக்கம் போ. அந்த பக்கம் போ. என்ன சார் இது? இருங்க சார். இந்த போகுது சார். போகுது சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சார் தம்பி வந்து ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. வந்திருக்காரு ஒருத்தர் கார் வந்திருக்கா தொந்தரவு பண்றாங்கக்கா. உள்ள ஒளிஞ்சுங்க. அனுப்பிவிடுங்கக்கா சீக்கிரம் வச்சுக்கண்ணா. முடியலக்கா என்னால அனுப்பிவிடுங்க. ஒளிஞ்சுக்கிறேன் தாத்தா. உள்ள ஒளிஞ்சுக்கிறேன். சார் அநியாயம் பண்றா போல சார். நான் என்ன சார் செய்ய முடியும்? ஒரு கார் வாங்க வந்தேன். சரி விடுங்க சார். உங்களுக்கு எந்த கார் சார்? நீங்க எந்த கார் சொல்லிட்டு போங்க சார். நாங்க சாயந்தரம் வாங்க சார். அமௌண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு 6000 ரூபாய் சொல்லியிருக்கீங்க. என்ன சார் அதான் சொன்னேன்ல சார். சார் மணி 2 மணி ஆயிடுச்சுனாலே ஏதாவது ரொம்ப முத்திருது சார். அவர் இருக்கிறான் தலையில போடுறான். அவன் நோக்கத்துக்கு பண்ணிட்டு இருக்கானா சார்? விடுங்க சார். விடுங்க சார். 2 மணி ஆயிடுச்சு. எங்கேயாவது ஒரு சேரை போட்டு கொஞ்சம் உட்காந்து ஃப்ரீயா தம்பி அங்கிட்டு போன்னு சொல்லிட்டு அவனை எத்தனை தடவை அடிக்கிறது? அடிக்கவே செஞ்சாலும் போயிடுவான். கோபப்படுவான். சும்மா வந்து தொல்லை கொடுத்தேன்னு போயிடுவான். அடிக்க சொன்ன அப்படி கோபப்படுவான். பயந்துருவான். வரக்கூடாது இந்த பக்கம் சொல்லினே இருக்கிற. நீ வாங்க சார். இதை எடுத்துடலாம் சார். சார் சாயந்தரம் போல வாங்க சார். நான் எடுத்து பேக் பண்ணிட்டு சார் வந்து சாப்பிட்ட ஒருத்தர நீங்க சொல்லிருங்க. அவனை பத்தி கம்ப்ளைண்ட் சார். சார் என்ன சார் இது? விடுங்க சார். நான் சொல்லிட்டேன்ல சார். கார் வாங்கி வச்சுடா. இப்படி சந்தோஷமா இது போடி வந்து வரும்போது நாளைக்கு வரும்போது முட்டாய் நாளைக்கு வரும்போது சாக்லேட் வாங்கி வரேன். 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கிட்டு வரேன். டைரி மில்க்கு 5 ஸ்டார். உனக்கு என்னென்ன பிடிக்கும் அதை சொல்லு. நான் வாங்கிட்டு வரேன். உங்களை பிடிக்கும். என்ன பிடிக்குமா? அவங்க தாத்தா இறந்து விட்டாரு. அந்த நாவத்துல அவன் தாத்தா நினைக்கிறேன். சார் வந்து இந்த ஷோரூமில் வந்து உப்பு மூட்டை ஏற்று சார் விடுங்க சார். இது வந்து ஹோல்சேல் காரனால தான் அவர் விட்டுருக்காரு. அங்கே ரீட்டைல் ஷோரூம் விட மாட்டாரு. கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காரு. புரிஞ்சுக்கிட்டா சரி சந்தோஷம். நீங்க ஓனரா இருக்கீங்க. உப்பு மூட்டை தூக்கி விடுங்க. தம்பி விடுப்பா. தம்பி விடு தம்பி. விடு தம்பி. இந்த கார் எடுத்து விடுப்பா. இப்பதான் உங்க அம்மாட்ட சொன்னேன் போன் அடிச்சு. பாருங்க சார் என்ன பண்றான் பாருங்க சார். டேய் அவரே பாவண்டா. அவர் வந்து வாங்க வந்திருக்கிறாரா? அதெல்லாம் பண்ணாது. தூக்குனீங்கன்னா உங்களுக்கு தான் இது பண்ணுவான். அவனுக்கு எது பண்ணீங்கனாலும் ஹெல்ப் பண்ணி அவனுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். அப்ப அது பண்ண போய் நான் உங்கள்கிட்ட வர்றேன். நீ விளையாண்டீங்களா அவனோட? சார் நான் விளையாடல சார். அப்புறம் எப்படி உங்களோட விளையாடுறேன்? போடா அப்ப உட்கார போடா. போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. கார் வாங்கின மட்டும் ஒன்றும் வாங்கின பண்ணிடா. வந்தவங்கள இரு வச்சுக்கிறேன். உங்க அப்பா வரட்டும். டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இதை பாருங்க சார். இந்த கார் எடுத்துங்க சார். சார் இந்த
சும்மா சார் முதல்ல அவங்க அப்பாட்ட சொல்லுங்க புரியுது நீங்களும் பாவம் எவ்வளோதான் தொந்தரவு தாங்க எனக்கு உண்மையில கஷ்டமாக தான் தெரியுது நீங்கள் சாயந்தரம் வந்து வாங்க சார் இப்போ வராதீங்க சாயந்தரம் வாங்க ஏன்னா இவன் என்ன டார்ச்சர் பண்ணுவான் பண்ண விட மாட்டேன் சரி சாயந்தரம் வாங்க சார் தப்பாக எடுத்துக்கிறேன் எடுத்து வைக்கிறேன் நான் போறேன் எனக்கு வேணாம் நான் போறேன் சாரி சார் இன்னொரு விஷயம் தப்பா எடுத்துக்கிறாதீங்க ஒரு பிராங்க் வீடியோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கேமரா வச்சு ஒரு பிராங்க் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளோ நேரம் பண்ணது பிராங்க் தப்பா எடுத்துக்கிறாதீங்க உங்களை வச்சு சேர்ச்சது அங்கே இருக்கிறார் ஒளிஞ்சிருக்கிறார் வாங்க சார் சரி சார் தப்பா எடுத்துக்கிறாதீங்க நல்லா இருக்கீங்களா சாரி சார் ஆக்சுவலி நம்ம வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து சின்ன ப்ராங்க் வீடியோவாக பண்ணலான்னு நமக்கு நண்பர் கட்டமை சேனலில் ஸ்டாலின் அவர் வச்சு ஒரு ப்ராங்க் வீடியோ பண்ணலான்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் கொஞ்ச நேரத்தில் உண்மையில என்னால் அந்த இடத்துல யூவிக்கே பண்ண முடியல பார்த்துக்காதே இப்போ கோவா டெஸ்ட் இவர் நல்லா நடிப்பார் இவர் வணக்கம் ஸ்தப்பா தப்பா எடுத்துக்கிறேன் நீங்கள் செலக்ட் பண்ண காரை உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க சரிங்களா வீடியோவில் வந்துட்டு யார் வந்தாலும் சரி வர்றவங்களுக்கு கார் கொடுத்துட்றேன் இல்லை செலக்ட் பண்ணுற பொருளை கொடுத்துறேன்னு சொன்னார் அதனால இந்த வீடியோ பண்ணால் தப்பா எடுத்துக்கிறாரு யூடியூப் சேனலில் கட்டர்னு ஒரு சேனலில் போடுவோம் சரிங்களா கண்டிப்பாக சார் டார்ச்சர் பண்ணி தப்பா எடுத்துக்கிறேன் தம்பி வந்து மன்னிப்பு கேட்டா அவங்ககிட்ட கண்டிப்பாக வரேன் சார் இந்த காரை வாங்கி அந்த கார் தான் சார் வாங்கிட்டு போயிடுறேன் ஓகே சார் தப்பா எடுத்துக்கிறேன் ஓகே சார் ஓகே எதுக்குங்க முறைக்கிறீங்க பொருள் வாங்க தானே வந்திருக்கோம் அப்புறம் முறைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க பொருள் வாங்க வந்து அதுக்கு என்ன நான் இது என்னை பார்க்க என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா ஓனர் இருந்தால் வந்துட்டார் ஓனர்கிட்ட பேசி வாங்கிப்போ இவனா ஓனரு